வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்லன் ராய்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், எஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது மனிதர்களை பற்றிய உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகளில், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. மனைவி அல்லது காதலிக்கு தெரியாமல் ஆண்கள் கள்ளக்காதலில் ஈடுபடும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்தும் அறிகுறிகள் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸை ஆண்கள் அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கிறப்ப வெளிப்படுத்துகிறாங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கள்ளக்காதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் தெளிவாக பேசலாம். திருமணமான ஒரு ஆண் இல்லைன்னா ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு வேறு யார் கூடயாவது அவங்களுக்கு ஒரு அஃபேர் வந்துச்சுன்னா, காதல் வந்துச்சுன்னா, அது எல்லாமே கள்ளக்காதல் ஆகிருமா அப்படின்னா அதுதான் கிடையாது. அது தவறான ஒரு கருத்து. அப்படின்னா எந்த ஒரு சூழல்ல ஒரு ஆண் அல்லது பெண் செய்யறது கள்ளக்காதலாகும் அப்படின்னு பார்க்கலாம். தன்னோட வாழ்க்கை துணைவர் ஒழுக்கமா இருக்கிறப்ப, தன்னை மரியாதையோடையும் அன்போடையும் நடத்திட்டு இருக்கிறப்ப, தங்களோட குடும்பத்தினருக்கு, அதாவது தன்னுடைய துணை மற்றும் குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து கடமைகளையும் மிகவும் சரியாக செஞ்சிட்டு இருக்கிறப்ப, இப்படி ஒரு திருமணத்திற்கு தேவையான எல்லா குணங்களுடனையும் ஒருத்தர் இருக்கிறப்ப எந்த விதமான காரணங்களுமே இல்லாம அந்த நல்ல வாழ்க்கை துணையை விட்டுட்டு இன்னொரு நபரை ஒருத்தர் காதலிச்சா, இன்னொரு நபரோட உறவு வச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். நான் மேல சொன்ன எந்த விதமான குணங்களுமே ஒரு ஆணுக்கு இல்லாதப்ப அந்த மனைவி இன்னொரு சரியான நபரோட நட்போ அல்லது உடல் ரீதியாக இல்லாமல் உணர்வு ரீதியாக மட்டும் தன்னுடைய பிரச்சனைகளை ஒரு ஆணுடன் பகிர்ந்து கொண்டால் அதற்கு பெயர் கள்ளக்காதல் ஆகாது. அப்ப ஆண்கள் மட்டும்தான் தவறு செய்யறாங்களா, பெண்கள் செய்யறதே இல்லையா, பெண்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அதே மாதிரி ஒரு ஆண் மிகவும் ஒழுக்கமாக தன் மனைவிக்கு துரோகம் எதுவும் செய்யாம உண்மையா நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். வேலையிலிருந்து திடீரென எதிர்பாராத வேலையில தன்னோட வீட்டுக்கு வர்றப்ப அவனோட மனைவியோட படுக்கை அறையிலிருந்து இன்னொரு ஆண் ஆடைகள் எதுவுமே இல்லாம ஓடி வந்து அந்த கணவனை பார்த்ததும் அவசரமாக தன்னுடைய உடைகள் எல்லாம் மாற்றிட்டு வீட்டை விட்டு வெளியே வேகமா ஓடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சம்பவத்துல அந்த மனைவி செய்வதற்கு பெயர் தான் கள்ளக்காதல். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல ஆண்கள் கள்ளக்காதலில் ஈடுபடும் போது என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கறத பத்தி மட்டும் பார்க்கலாம். பெண்களை பற்றி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி கள்ளக்காதலில் ஈடுபடுற ஆண்கள் அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை மனைவி கிட்ட கையாளுவாங்க அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிற அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஆண் தன் மனைவி அல்லது காதலிக்கு தெரியாமல் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் 92% வரை இருக்கு அப்படின்னு உளவியல் ஆராய்ச்சிகளும் கருத்து கணிப்புகளும் குறிப்பிடுகின்றன. கள்ளக்காதலில் ஈடுபடுற ஆண் தன் மனைவி கிட்ட மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் நடந்துக்குவான், என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்துவான், கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா எப்படி நடந்துக்குவான் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். தன் மனைவி கிட்ட மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி கள்ளக்காதலில் ஈடுபடுற ஆண் வெளிப்படுத்துற அறிகுறிகள்ல முக்கியமான ஒண்ணு தன் மனைவியிடம் இருந்து காரணங்களே இல்லாமல் ஒதுங்கி இருப்பது. அதாவது வேணும்னே பேசாம இருக்கிறது, வேணும்னே முகத்தை திருப்பிக்கிறது, காரணமே இல்லாம ஒதுங்கி இருக்கிறது, ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறது, தனியா மொட்டை மாடியில போய் சுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய அறிகுறிகளை வெளிப்படுத்துவாங்க. அடுத்தது தன்னோட மொபைல் ஃபோனை எப்போவுமே ரொம்ப ரகசியமாக வச்சிருக்கிறது, மனைவிக்கு தெரியாமல், குழந்தைங்க கண்ணில் கூட படாமல், பாத்ரூம்க்கு போனால் கூட எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி அதீதமாக ரொம்ப ரகசியமாக தன்னுடைய மொபைல் ஃபோனை பாதுகாக்கிறது. அடுத்தது தினமும் வேலை முடிஞ்சதும் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர்றது, அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி கொண்டாட்டம் அப்படின்னு வெளில போயிடுறது, ஆஃபீஸில் ஓவர் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, வெளியூரில் வேலை இருக்குது அப்படின்னு போய் சொல்கிறது. அவர் சொல்வதெல்லாம் பொய்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா சரியான பதில்களை உங்ககிட்ட சொல்லாமல் மழுப்புறது, அவர் சொன்ன பொய்களை சமாளிக்கிறதுக்கு வேணும்னே விஷயங்களை திசை திருப்புறது, தன்னோட குரலை உயர்த்தி பேசுறது, கெட்ட வார்த்தைகளை உங்கள் மீது பிரயோகிக்கிறது, காரணங்களே இல்லாமல் உங்கள் மேலே பழி போடுறது, உங்கள் மீது தான் ஏதோ தவறு இருக்குது அப்படிங்கிறத மாதிரி வீணாக பழி போட்டு உங்களை குழப்புறது. இந்த தந்திரத்தை ஆண்கள் கையாளும் போது முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் கணவர் தான் தவறு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத மீண்டும் திடமாக வலியுறுத்துறதை விட்டுட்டு அவரை கேள்வி கேட்கறத மறந்துட்டு நீங்க நல்லவ அப்படிங்கிறத நிரூபிக்க உங்கள் கணவருக்கு பதில்களை சொல்லிட்டே இருக்காதீங்க. உங்களை பற்றி தொடர்ந்து உங்கள் கணவர்கிட்ட விளக்கங்களை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேணும்னே உங்கள் கணவர் தன் மீதுள்ள தவறுகளை மறைச்சு திசை திருப்புறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ உங்களோட கவனம் எல்லாமே நீங்கள் நல்லவ அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கும் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்குமே போயிடும். அவரை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் பர்பஸாக இந்த ஒரு தந்திரத்தை ஆண்கள் கையாளுறாங்க. கள்ளக்காதலில் ஈடுபடுற ஆண்கள் தங்களோட மனைவி கிட்ட மாட்டிக்கிட்ட பிறகு எப்படிலாம் நடந்துக்குவாங்க, என்ன மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் விஷயம் வன்முறையில் ஈடுபடுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது.
தான் வீட்டை விட்டு ஓடி போய் விடுறதா மிரட்டுறது. உண்மையிலேயே அந்த கள்ளக்காதலியோட வீட்டுக்கோ இல்லைனா வேறொரு ஊருக்கோ ஓடி போயிட்டு உங்களையும் உங்களோட குழந்தைங்களையும் அவமானப்படுத்துறது மற்றும் தனிமைப்படுத்துறது. மனைவியை விட மிகவும் அதிகமாக தன்னுடைய கள்ளக்காதலி தன் மீது உரிமை எடுத்துக்கிறத அனுமதிக்கிறது. தன்னுடைய கள்ளக்காதலிக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவியை அவமானப்படுத்துறது மற்றும் மனைவி கூட சண்டை போடுறது. தன்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஒருபோதும் அழகாக உடை உடுத்தி கொள்ளாதவன் அல்லது எப்பொழுதுமே நன்றாக உடை உடுத்தி கொள்ளாதவன், அந்த பழக்கமே இல்லாத அந்த கணவன் இப்போ தன்னுடைய கள்ளக்காதலிக்காக ரொம்ப அழகா புதுசா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு தொடங்குவான். தன்னுடைய மனைவி மற்றும் உறவினர்களுக்கு முன்னாடி தன்னுடைய கள்ளக்காதலி தன் மீது ரொம்ப உரிமை எடுத்துக்கிறத அனுமதிக்கிறது. தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிறந்த குழந்தைகளை தன்னோட கள்ளக்காதலி அவமானப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறது. இந்த காரணங்கள் எல்லாம் உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க இல்லை உங்கள் காதலன் கிட்ட நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க கள்ளக்காதலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 92% இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மனைவி நல்லா இருக்கிறப்பவே கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டிகிட்ட ஏன் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒரு ஆண் தனக்கு நல்ல ஒரு மனைவி இல்லை நல்ல காதலி இருக்கும் பொழுது ஏன் இன்னொரு பெண்கிட்ட தகாத உறவு வச்சுக்கிறாங்க, திருமணத்தை மீறிய உறவு இல்லை கள்ளக்காதல் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த வயசு வரைக்கும் ஒரு ஆண் கள்ளக்காதலில் ஈடுபடுவான், அதுக்கு வயது வரம்பெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இனி வர வீடியோஸில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான உங்களது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, அந்த பிரச்சனைக்குரிய நபர் யார் என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தொடர்ந்து லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் கர்மா இது தொடர்பான நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் வரும். இந்த சேனலில் என்னோட இணைந்திருங்கள். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமான உங்களுக்கு பயனுள்ள யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.